சண்டே சரியான டபுள் ஹெடர் ஆக்சுவலாக. ஏன் கேட்டிங்கன்னா, கல்கட்டா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஐ மீன், கல்கட்டா அந்த ஃபர்ஸ்ட் வின்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் தேவ் காட் இட். ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்பின் ட்ரியோ அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி பியூட்டிஃபுல்லி போல்ட் வெல். அண்ட் தென் ஸ்டார்டிங்லேருந்தே பெருசாக என்ன சொல்கிறது, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்ஷியை தூக்கிட்டா ராஜஸ்தான் ஒன்றுமே கிடையாது சொல்லி. பிகாஸ் ஒன்ஸ் அகேன் இந்த மிடில் ஆர்டர் எட் அகேன் ஃபீல். த்ருவ் ஜெரல் ஒரு 2 மேட்ச்க்கு அப்புறமா அடிக்கவே இல்லை சரியாகவே. ரியான் பராக் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஃபார்ம் இல்லை. ஹெட்மேரும் சரி, யாருமே அந்த அளவுக்கு பெருசாக ஃபார்ம் இல்லை. ஸோ அந்த 2 பேரை நம்பி தான் டீம் இருந்துச்சுன்னா இது வேலைக்கு ஆகாது. ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் தான் வந்து கொடுத்தாங்க. பட் ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் கேகேஆரோட பேட்டிங் இருந்துச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும். பட் குட் ஹேண்டி நாக்ஸ் ஃப்ரம் ரம்னதீப். எல்லாருமே நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த ரிங்கு சிங்கோட கேட்ச் வந்து டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு. ஒன்ஸ் அந்த கேட்ச் விட்டதுக்கப்புறமா நோ ஸ்டாப்பிங் பேக், மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் செகண்ட் மேட்ச் பிவிகே vs எல்எஸ்ஜி. ஒன் சைடன் மேட்ச் தான் எதிர்பார்த்தது. பட் சரியான அடி. பிரியான் ஷாரியா கூப்பர் கால்மி ஜாலிக்காக 6 அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் 300 போக நினச்சேன். கொஞ்சம் அவங்க மிஸ்டேக் பண்ணாங்க. அதனால தான் ஒரு 250 வந்தது. எல்எஸ்ஜி ஆப்வியஸாக தெரிஞ்சது. எல்எஸ்ஜியில் மொத்தமாக 2 பேட்ஸ்மேன் தான். ஏடன் மார்க்கம், மிச்சல் மார்ஷ் மட்டும்தான் எனக்கு ஃபார்மு. அண்ட் பதோனி ஓரளவுக்கு ஆடாப்பில். நேற்று வந்து ஏடன் மார்க்கம் எது கீழே இறக்குனாங்கன்னு தெரில. ஏன்னா ஃபார்மில் இருக்க ஒரே பேட்ஸ்மேன் அவன் தான். பதோனி ஸ்கோர் பண்ணால் தான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் உங்களோட ப்ரீமியம் பேட்ஸ்மேன் என்ன பொசிஷனில் இருக்காங்க தான் அங்கே தான் ஆடணும். ரிஷப் பண்ணிட்டு எனக்கு பெருசாக தெரில. எல்எஸ்டி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து உட்டன் ஸ்பூன் எடுக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. போலிங் ஸ்ட்ராங்னு நினச்சிட்டு இருந்தோம். அவங்க போலிங்கும் அவங்க வீக்காக தான் இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங் டைட்டில் கண்டென்டர் வந்து பிபிகேஎஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. அண்ட் தென் அதர் 2 ஸ்பாட்ஸ் யார் எடுக்கிறாங்கன்னு தெரில. ஆர்ஆர் வில் ஸ்டார்ட் ஸ்லைடிங் டவுன். ஏன்னா ஒன்ஸ் தே ஃபிகர்ட் அவுட்னா கஷ்டம். எஸ்ஆர்ஹெச் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. யாரை ரைட் ஆஃப் பண்ணுறதுனே தெரியல. ஹோப்ஃபுல்லி இனிமேல் தான் தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபார் ஃபர்தர் மோர் ஐபிஎல் அப்டேட்ஸ், சப்ஸ்கிரைப் டு பாண்டா அண்டர்ஸ்டாண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ குட் டே.